தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளின் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக காணப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு ஈவாக கூட்டி கொடுக்கின்றார். ஒரு நாளை முடித்து அடுத்த நாளின் காலை வேளையை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார் என்று சொன்னால், இது உங்களாலும் என்னாலும் உண்டானது அல்ல. தேவன் நமக்கு ஈவாக கூட்டி கொடுக்கின்ற இந்த காரியங்களை நாம் நினைத்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால், இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவரை நீங்களும் நானும் அதிகாலையில் நாம் கூப்பிடுகின்றபடியினாலே, அவரை தேடுகின்றபடியினாலே நிச்சயமாய் அவரை நாம் கண்டு கொள்ளுவோம். எப்படி நாம் கண்டு கொள்ளுவோம்? அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, அவருடைய அதிசயங்களின் மூலியமாகவும் அவருடைய அற்புதங்களின் மூலியமாகவும் அவர் நமக்கு தருகின்ற தரிசனங்கள் மூலியமாகவும் சொப்பனங்களின் மூலியமாகவும் அவரை கண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட இந்த உலகத்திற்குள்ளாய் நாம் செல்ல இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Proverbs chapter 3 verse 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நானும் நீங்களும் கடந்து போகின்ற வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நாம் நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றாராம். இந்த நாளிலும் கூட நீங்கள் கடந்து போகக்கூடிய பாதைகள் எல்லாவற்றிலும் அவரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம், இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவரை மாத்திரமே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அவரை நீங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். அவர் உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகினால் தானே இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் வழிகள் எல்லாவற்றிலும், நீங்க எந்த வழியில போனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் எப்பக்கத்தில் நடந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் வீழ்ந்து போவதில்லை. அவர் உங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தின் பிரயாணத்தில் நாம் கடந்து போகும் பொழுது அநேக வேளைகளிலே சோர்ந்து போய்விடுகிறோம். ஆண்டவரே, நான் வீழ்ந்து மடியக்கூடியவனாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நீ ஒடுங்கி போவதல்ல, நீ நொறுங்கி போவதல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வழியிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். நீங்கள் ஒரு பெரிய இழப்பின் மத்தியிலே கடந்து போகின்றீர்களா? அவர் உங்களுடைய இழப்புகள் எல்லாவற்றிலும் அவர் அதை செவ்வையாக்க, அவர் உங்களை நடத்தி செல்ல, அவர் உங்களுக்கு அதன் மத்தியிலும் கூட உங்களுடைய கரங்களை பிடித்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட இப்படிப்பட்ட தேவனாகிய அவர்தாமே நம்மோடு கூட இருக்கின்றவராய், நம்மோடு கூட வருகின்றவராய், நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே நம்முடைய வழிகளை அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? அவரை நாம் நினைத்துக் கொள்வோமா? நம்முடைய வழிகளிலே அவர் உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். இந்த நாளிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையின் கரம் இருந்து உங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. காலையிலே நாம் இந்த நாளை அவருடைய சமூகத்தில் தொடங்கி இருக்கின்றோம். இந்த நாள் முடியும் வரை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்தி நமக்கு வரவிருக்கின்ற எல்லா காரியத்திலும் நமக்கு வேண்டிய துணையாக இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.